ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 8வது வாரத்துக்கான 5வது நாளுக்கான மாலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கு நம்ம வந்து போகலாம். இந்த வாரத்தில் 10 பேர் வந்து நாமினேட்டாக இருந்தாங்க. அந்த 10 பேரில் நம்பர் 1 பொசிஷனில் நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 89,110 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 22.49% வந்து இருந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள் ஒரு தரமான செய்கை இந்த வாரத்தில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இண்டிவிஜுவாலிட்டி வந்து காட்டுறாங்க. டீம் அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நம்மளுடைய ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் ஆகிய முத்துக்குமரன் இவங்கெல்லாம் வந்து நாமினேஷன் இல்லாத காரணத்தினால ஜாக்லினுக்கு ஜாக்பாட் தான் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும். அதனால தான் நம்பர் 1 பொசிஷன்லேயும் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்த 2வது பொசிஷனில் நம்மளுடைய அன்ஷிதா அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 73,814 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 18.27% வந்து இருந்துட்டு இருக்காங்க அன்ஷிதா அவர்கள். ஸோ இவங்க ஒரே ஒரு கேம் தான் வந்து ப்ளே பண்ணாங்க. அந்த ஒரு கேம் மஞ்சரி அவர்களுடைய பொம்மை உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேமுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அதன் காரணமாக 2வது பொசிஷனில் மட்டும் இல்லாமல் அதிகப்படியான வாக்குகளையும் வாங்கியிருக்காங்க மற்ற வீக்கை விட கம்பேர் பண்ணும்போது. 3வது பொசிஷனில் நம்முடைய விஜே விஷால் அவர்கள் வந்திருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 53,748 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13.57% இருந்துட்டு இருக்காரு விஜே விஷால் அவர்கள். ஒருத்தர் எப்படி இருக்கணும், அதே மாதிரி எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருந்தால் எந்த மாதிரியான மக்களுடைய சப்போர்ட் வந்து இருக்கும், எப்படி இருந்தால் மக்களுடைய ஆதரவுகள் வந்து பெருசாக கிடைக்காது அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தான் நம்மளுடைய விஜே விஷால் அவர்கள். நான் அந்த மாதிரி தான் இருக்குது இவருடைய டவுன்ஃபாலை பொறுத்தவரையிலையும். 4th பொசிஷனில் ரயான் அவர்கள் இருந்திருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 37,995 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.68% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ரயான் அவர்கள். ஸோ அடித்து தும்சம் பண்ணிட்டு இருக்காரு ஓட்டிங்ஸை பொறுத்தவரையிலையும். உள்ள கேமும் பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு. கேமை வேறு வழியே இல்லை, இப்படி தான் ஆடணும் அப்படின்னா அப்படி தான் ஆடி ஆகணும். அதில் ரூல்ஸு ரெகுலேஷன்ஸு பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறாரா அப்படின்றத பார்க்குறதுக்கும் ஆட்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் ரயான் அவர்களுக்கு வாக்குகளை வந்து செலுத்தியிருக்காங்க. அதுக்கடுத்த 5th பொசிஷனில் நம்முடைய மஞ்சரி அவர்கள். அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 27,068 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6.92% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய மஞ்சரி அவர்கள். ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் கூட கொஞ்சம் வாய் வார்த்தைகள்லாம் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஒரு ஃபைட் எடுக்கிறாங்க, அந்த ஃபைட் எடுக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தெரியாமலே வந்து எடுத்துடுறாங்க. ஸோ இதை பற்றி கொஞ்சம் லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஆஃப்டர் 6 மினிட்ஸ்க்கு அப்புறம். அதுக்கடுத்த 6th பொசிஷனில் சத்யா அவர்கள் இருந்திருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 24,896 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.32% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்முடைய சத்யா அவர்கள். ஸோ இந்த மனுஷன் எதுக்காக உள்ளே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து டெய்லி வந்து கேள்விகள் வந்து கேட்டுகிட்டே இருக்கோம். ஸோ யாராவது அவர் காதுலனா போய் சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. வீடே வந்து பற்றி எரிஞ்சு பயங்கரமாக சண்டைகள் வந்து கையும் களவுமா வந்து இருந்தாலும் கூட இந்த மனுஷன் ஒன்றுமே வந்து பண்ண மாட்டேங்கிறாரு. ஸோ இவர்கிட்ட நிறைய எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறோம், ஆனால் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத உண்மை. அதனால தான் இந்த பொசிஷனில் இருக்காரு. அதுக்கடுத்து 7வது பொசிஷனில் சிவக்குமார் அவர்கள் இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 23,961 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.09% வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சிவக்குமார் அவர்கள். ஸோ இவரை பொறுத்த வரலையும் ஓரளவுக்கு பரவாயில்ல. நேற்றுக்கு ஒரு ஃபைட் வந்து மஞ்சரிக்கிட்டு வந்து எடுத்தாப்புல. அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்ல வாக்குகளை வாங்கி மேலும் மேலும் வந்து போயிட்டாரு ரஞ்சித் அவர்களை கீழே தள்ளிட்டு. ஸோ அதனால் ரஞ்சித் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு டேஞ்சர் ஜோனில் வந்து இருக்கார் அப்படின்றதுலேயும் மாற்று கருத்து இல்லை. அதுக்கடுத்த 8வது பொசிஷனில் நம்முடைய ரஞ்சித் அவர்கள். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 23,918 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.05% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள். ஸோ ரஞ்சித்தை பொறுத்த வரையிலும் எப்படி நான் சத்யாவுக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் கழுவி ஊற்றிட்டு இருக்கணும், அதே மாதிரி தான் ரஞ்சித் அவர்களுக்கும் பண்ணி ஆகணும். ஏன்னா ரஞ்சித் அவர்கள் வந்து பெரிய மனுஷன். ஸோ அதனால் வந்து அவர் வந்து திட்ட தேவையில்லை. ஏதோ இருப்பார், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த மனுஷன்லாம் தூக்கி வெளியே போட்டால் நல்லா தான் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக ஆனந்தி அவர்கள் 9வது பொசிஷனை வந்து பிடிச்சிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 22,581 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.75% இருந்துட்டு இருக்காங்க
ஆனந்தி அவர்கள். ஸோ மற்ற வாரங்களை விட கம்பேர் பண்ணும்போது ஆனந்தி அவர்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறது வந்து இந்த வாரம் ஓரளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி காலங்களில் 2.5% 3% வாங்கிட்டு இருந்த ஆனந்தி அவர்கள் இப்போது கிட்டத்தட்ட 6% வாக்குகள் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணாவே போதும், இதுக்கப்புறம் வரக்கூடிய வாரங்களில் நல்ல வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். அதுக்கடுத்த 10வது பொசிஷனில் சாச்சனா, அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19,156 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.86% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சாச்சனா அவர்கள். ஸோ சாச்சனாவை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோக்களிலும் நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். கடைசி பொசிஷனில் இருக்கிறதுனால அந்த பொண்ணு கேம் அப்படிங்கிறத கரெக்டாக கேமாக வந்து பார்க்குது. பட் நிறைய மரியாதை குறைவாக வந்து நடந்துக்குதோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. இன்றைக்கி பெரிய ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருந்து மஞ்சரி, தீபக், இந்த பக்கம் முத்துக்குமரன், அந்த பக்கம் அருண் பிரசாத், ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சௌந்தர்யாவை வந்து ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சாச்சனா வந்து ஏய் அப்படின்ற மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப மோசமாக வந்து இருந்தது. ஸோ இதே மாதிரி பிஹேவியர் வந்து கண்டினியூஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக சாச்சனா வந்து ரொம்ப பேட் நெகட்டிவான சில விஷயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸை விட்டு வெளியே போவாங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து எந்த விதமான ஸ்டெப்புமே வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, நம்ம கொஞ்சம் பேடாக வந்து இருக்கோம், ரொம்ப நெகட்டிவாக வந்து இருக்கோம், ஸோ நம்ம வாரம் வாரம் வந்து வருத்திருக்கப்படுகிறோம், அதனால் வந்து கொஞ்சமாவது நம்ம சேஞ்ச் அவுட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் மாறுதலை காட்டலாம் ஒவ்வொரு வாரமும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே வந்து அந்த பொண்ணுக்கு வந்து வரமாட்டேங்குது. இஷ்டத்துக்கு வந்து இருக்குது, இஷ்டத்துக்கு வந்து பேசுது, ஏதோ ஒன்று சம்திங் வந்து பண்ணிகிட்டே இருக்கா. அது வந்து பார்த்திங்கன்னா இரிட்டேட் பண்ணுது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் பயங்கரமாக டோஸ் வாங்கியிருப்பாங்க, அப்படியே இந்த வாரம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகியிருப்பாங்க. அவ்வளோ நல்ல பிள்ளையாக வந்து நடந்துப்பாங்க. நல்ல பிள்ளையை நீங்கள் நடிக்கலாம் தேவையில்லை, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க. பட் நம்மளுடைய தவறுகளை வந்து சுட்டி காட்டும் போது அந்த தவறுகளை மாற்றிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். டோட்டலாக கேரக்டரை மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் தவறுகளை மட்டும் திருத்திக்கிட்டால் இன்னும் கூட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேனாக இருப்பாங்க அண்ட் நிறைய சப்போர்ட்டிவ்ஸும் கிடைக்கும் அப்படின்றதுனால இதை வந்து நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா, மஞ்சரியை பற்றி. ஸோ மஞ்சரியை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா எந்த இடத்துல எந்த மாதிரி விஷயங்களை வந்து பேசணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஒரு இடத்துல நம்ம ஃபைட் எடுக்கிறோம், சண்டை போடுறோம் அப்படின்னா நம்ம பக்கம் நியாயங்கள் எவ்வளோ தூரம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத எல்லா விதத்துலையும் யோசிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 100 விதத்தில் என்ன யோசித்து தான் அந்த ஃபைட்டே வந்து எடுக்கணும். ஏன்னா 18 பேர் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் நம்ம இஷ்டத்துக்கு ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அந்த விஷயம் எவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி யோசித்து வந்து பேசணும். ஏன்னா இன்றைக்கி நடந்த ஒரு பெரிய பிரச்சனையில் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் ஒன்றாயிட்டாங்க. சாச்சனா, முத்துக்குமரன், அப்புறம் மஞ்சரி, இவங்க மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தனியாகிட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ ஏன் அப்படின்னா இவங்க வந்து நேர்மையாக இருக்காங்க, அதனால் இவங்களை எல்லோரும் ஒதுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். பட் எண்ட் ஆஃப் தி டே 18 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 18 பேரையும் அனுசரித்து அங்கே என்ன பண்ணிக்க முடியுமோ, அந்த இடத்துல என்ன பேசிக்க முடியுமோ, அந்த இடத்துல என்ன செஞ்சிக்க முடியுமோ அதை செஞ்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபைட் எடுக்கிறீங்க அப்படின்னா நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி எல்லா ஆங்கிள்லையும் யோசித்து தான் ஒரு ஃபைட்டை வந்து எடுக்கணும். அதை விட்டுட்டு பாயிண்ட்டே என்ன பாயிண்ட் அப்படின்னு தெரியாமல் நான் அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லைன்றது, அப்புறம் இன்னொரு ஆள் சொன்னாங்க அப்படின்னா சொல்லியிருப்பேன் அப்படின்றது, நான் அந்த மாதிரி விதத்தில் வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை வந்து சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து மாறி மாறி வந்து பேசுகிறாங்களோ அப்படின்ற மஞ்சரி அவர்களை பற்றி நம்மளுடைய கண்ணோட்டம் வந்து இருக்குது ஆல்ரெடி. அதே தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களை வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப மோசமாக இருந்தது. உங்களுக்கு பிரெட் ஆம்லேட் கொடுத்தது டிஃபனுக்காக கொடுத்தாங்க, அது ஓகே, அது அக்செப்டபிள். அதுக்கப்புறம் பசங்க பாவம் பசிக்கு வந்து தாங்க மாட்டாங்க, இன்னும் கொஞ்சம் 2 எக்ஸ்ட்ரா பிரெட் கொடுத்தாக்கா கொஞ்சம் வயிறு வந்து ஃபுல்லாக வச்சுக்கும் அப்படின்றதுனால ஃப்ரீயாக 2 எக்ஸ்ட்ரா பிரெட் கொடுத்தாங்க. அதுக்கு வந்து எனக்கு டோஸ்ட் பண்ணி கொடுங்க, எனக்கு நெய்யை போடுங்க, பட்டரை போடுங்க, லொட்டை போடுங்க, லொசுக்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஃபைட்டுக்கு போயிட்டு தேவையில்லாத சில விஷயத்தெல்லாம் வந்து பண்ணிவிட்டு அந்த மனுஷன் பாவம் என்னை தயவுசெய்து விட்டுருமா, நீ எது வந்தாலும் கேப்டன் கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டதை வந்து மார்க்கிங் பண்ணுறாங்க, ட்ரிகர் ஆகிட்டாரு அப்படி இப்படின்னு பல வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களுடைய நேமை வந்து நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க. இப்போ சண்டை போட்டால் தான் சர்வைவ் ஆகும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அப்படிங்கிறது ஒரு ஆக்சுவலாக சொல்லப்போனால் அது ஒரு தேரி தான். அது ஒன்று. ரெண்டாவது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டை போடுறது நீங்கள் வேலிடாக போடுறீங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. மக்கள் வந்து பார்த்துட்ருக்காங்கல்ல. இப்போ உங்கள் வீட்டில் வந்து உங்கள் மம்மி சமைக்கிறாங்க, ஒரு 5 பேர் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்காங்க, ஒரே ஆள் வந்து பார்த்திங்கன்னா 5 பேருக்கு வந்து சமைக்கணும், எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பசிக்குது, நீங்கள் சாப்பிட்றீங்க, சாப்பாடு கரெக்டான நேரத்துக்கு வந்து உங்கள் அம்மா சமைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் உங்கள் அம்மாவை நீங்கள் கன்சிடரே பண்ணாமல், அம்மா நீ வந்து ஒரு தோசை போட்ட, அந்த தோசை எனக்கு பிடிக்கல, கொஞ்சம் வெங்காய தோசை போட்டு கொடு, அதுக்கப்புறம் அது மேலே வந்து முட்டையை போட்டு கொடு, அதுக்கப்புறம் அது மேலே நெய்யை நிறைய ஊற்று, அதுக்கு மேலே வந்து கேரட்டை போடு, அதுக்கப்புறம் எதை போடு, இதை போடு அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா கிட்ட சொன்னால் கூட உங்கள் அம்மாவுக்கு அப்படி தான் கோவம் வரும். அவங்க வந்து உங்களுடைய சர்வெண்ட் கிடையாது, அவ்வளோ இட்ஸ் மீன்ஸ் அவங்க வந்து உங்களுடைய ரிலேஷன். சொல்லப்போனால் வந்து உங்கள் மம்மி, அவங்ககிட்ட சொல்லும் போதே அவ்வளோ தூரம் கோவம் வரும்.
ஸோ கண்டஸ்டன்ட் கிட்ட இந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அப்சல்யூட்லி அவங்க வந்து உங்களுடைய சர்வெண்ட்டும் கிடையாது, அதே மாதிரி ரிலேஷனும் கிடையாது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே தான் கோவம் வரும். அந்த கோவத்தோட வெளிப்பாடு தான் மஞ்சரி அவர்களுக்கு இன்றைக்கி பயங்கரமாக பிடிச்சி வச்சு செய்யின்னு வந்து செஞ்சுட்டாங்க. இந்த பக்கம் தீபக், அந்த பக்கம் அருண், அந்த பக்கம் வந்து ஜாக்லின்னு, ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுமே அப்படின்னு வந்து சொல்லிடலாம், எக்ஸப்ட்டு முத்துக்குமரன் மற்றும் சாச்சனா அவர்கள். அவ்வளோதான். ஸோ ஓகே கைஸ், இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.